திருத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அன்பார்ந்த ஆசிரியர்களே, ஆசிரியர் சம்பந்தமான வழக்குகளை, செய்திகளை தொடர்ந்து நம்ம காணொலியாக பதிவிட்டு வருகிறோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டால், இந்த யூஜி நியமன தேர்வு, அதாவது 10 ஆண்டுகளாக பணி நியமனம் எதுவும் செய்யலை. அரசாங்க தரப்பு ஒரு முடிவுக்கு இந்த யூஜி நியமன தேர்வுன்னு கொண்டு வந்தாங்க. இந்த நியமன தேர்வு முடித்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சிட்டாங்க. சரி, பணி நியமனம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இறுதி நிலையில் இருக்கும்போது, இது சம்பந்தமான ஏற்கனவே வழக்குகளும், இப்போ புதிய வழக்குகளும் நிறைய இப்போ நீதிமன்றத்துக்கு வந்து கொண்டு இருக்குது. இது என்னன்னா, அரசு தரப்புலேருந்து கிணறு வெட்ட போய் பூதம் கிளம்பின கதை மாரி இப்போ ஆகி போயிருக்கு. அது அது சம்மந்தமாகவும் இதே மாதிரி இந்த ஆசிரியர் நியமன தேர்வு கேள்விகளை குறித்து ஒருத்தர் நம்மக்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அவருடைய கேள்விக்கான விடைகள் குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க காணொலிக்குள்ளார போகலாம். நம்மக்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. திருவேங்கடம் சார், நான் தருமபுரியிலிருந்து தினேஷ். 2013 பல போராட்டங்களில் கலந்து கொண்டுள்ளோம். தங்கள் பார்வையில் கீழ்கண்ட கேள்விகளுக்கு பதில் கூறவும். இவர் ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காரு. இந்த 3 கொஸ்டினுமே ஒரு அவருடைய எனக்கு தெரிஞ்ச அனுமானம் இதில் தான் அவர் கேட்டிருக்காரு. ஆனால் அவர் கேட்டிருக்க கொஸ்டினுக்கு எல்லாமே ஒரு பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்விதான். அதாவது ஒரு முனிவரை பார்த்து கையில் ஒரு பட்சி எடுத்துக்கொண்டு ஒரு மனுஷன் கேட்குற கேள்வி மாதிரி தான். அந்த மனுஷன் ஒரு முனிவர்கிட்ட, என் கையில் இருக்கிற பறவை உயிராக இருக்குமா செத்து போகுமா அப்படின்ற மாதிரி ஒரு முனிவரை பார்த்து கேட்குற மாதிரி கேள்விதான். முனிவர் கையில் இப்போ உயிராக இருக்குன்னு சொன்னால் இவன் உயிர் கழுத்தை இறுக்கி சாவடிச்சிடுவான். அதே சமயத்தில் அவர் செத்து போச்சுன்னு சொன்னால் இவன் அதை பறக்க விட்டுருவான். அந்த மாதிரி கேள்வி தான் இது. இது எதற்கு சொல்கிறேன்னு கேட்டால், ஒரு தர்ம சங்கடமான ஒரு கேள்வி இது மூணுமே. இருந்தாலும் நான் இதை சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். அவருடைய முதல் கொஸ்டின் என்னன்னு கேட்டால், நடந்து முடிந்த நியமன தேர்வு ரீ எக்ஸாம் வர வாய்ப்புள்ளதா, அல்லது ரீ ரிசல்ட் வர வாய்ப்புள்ளதா, இல்லை எதுவுமே வர வாய்ப்பு இல்லையா? இந்த கொஸ்டின் தெரிஞ்சப்பா இப்போ படிக்கும்போது நமக்கு தெரியுதா நான் சொன்ன அந்த முடிவு இருக்கதை. சரி, நான் இதுக்கு என்னுடைய தரப்பு பதில் என்னன்னு கேட்டால், இந்த ரீ எக்ஸாம் வர வாய்ப்புள்ளதான்றதுக்கு கோர்ட்டில் அந்த ஸ்டார் கொஸ்டினுக்கு மதிப்பெண் கொடுத்துருக்காங்க, இதனால் நாங்கள் பாதிக்கப்படுறேன் அப்படின்ட்டு கோர்ட்டில் ஒரு தரப்பு ஏறினாலும் அதுக்கு இப்போ ஸ்டே ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டே ஆர்டர் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால், கவர்மெண்ட் தரப்பு விளக்கம் கொடுங்க, இது குறித்து நீங்கள் விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வரைக்கும் நீங்கள் எந்த வேலையும் நீங்கள் பணியாக கேட்டால் போஸ்டிங் போட்டாங்கன்னா திரும்பி எதுவுமே செய்ய முடியாது. உள்ளார போனவங்கள ஒன்றும் பண்ண முடியாதுக்காக தான் நீங்கள் அதை நிறுத்தி வைங்க, ஒரு ப்ராசஸை நிறுத்தி வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் தரப்பில் அது குறித்து விளக்கம் கேட்டிருக்காங்க. அவங்க விளக்கம் வைக்கணும். விளக்கத்தை பொறுத்து தான் அந்த நீதிபதிகள் ஒரு இறுதி முடிவு எடுப்பாங்க. அப்போ வரும்போது தான் அதுக்கு அது முழுமையான தீர்ப்பு என்னன்னு நமக்கு தெரியும். ரீ எக்ஸாமா இல்லை அந்த தேர்வு ரத்தா, அந்த முடிவுகள் ரத்தான்றதெல்லாம் பின்னாடி அந்த ஜட்ஜ்மெண்ட் வரும்போது தான் தெரியும். இருந்தாலும் நான் என்னுடைய இது என்னன்னு கேட்டால், இந்த இப்போ அரசு தரப்பில் இது சம்பந்தமான வழக்குகள் ஏற்கனவே இது சம்பந்தமான வழக்குகள் மற்ற மாநிலங்களில் இந்த மாதிரி வழக்கு எங்கெங்க நடைபெற்று இருக்குது, இந்த மாதிரி நாங்கள் கொடுத்து அந்த தீர்ப்பை வாங்கி அந்த மாதிரி ரிசல்ட் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்குகளை காரணம் காப்பி ஆதாரமாக அதை வைப்பாங்க. இதுதான் நடக்கும். அதே சமயத்தில் இந்த வழக்கு தொடுத்த ஆசிரியர் தரப்பில் வழக்கறிஞரும் இந்த மாதிரி ஸ்டார் மதிப்பெண்கள் கொடுத்து அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ண உள்ள வழக்குகளை, அது அவங்களுக்கு ஃபேவராக வந்த தீர்ப்புகளை எடுத்து அவங்களும் வைப்பாங்க. இந்த தீர்ப்பின் பிரகாரம் இதே கொஸ்டின் இதே இந்த நீதிமன்றத்தில் இந்த மாதிரி வந்தது இந்த வழக்கு, இதில் இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் மறு எக்ஸாம் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி 2 தரப்பும் இப்போ வழக்கில் ஜெயிக்கிறதுக்கான ஆதாரங்களை நீதிபதி முன் சமர்ப்பிப்பாங்க. ஆர்குமெண்ட்லையும் அது குறித்து வாதாடுவார்கள். அப்போ வாதாடும் போது இதை இறுதி முடிவு எடுக்கக்கூடியவர் நீதிபதி தான். 2 தரப்பும் கேட்டு 2 தரப்பும் ஆதாரங்களை பார்த்து அவர் இந்த எக்ஸாம் நியமனங்களை தடை செய்வதும் ரீ எக்ஸாம் விடுறதும் அவருடைய கையில் தான் இருக்குது. நம்ம அனுமானத்து பிரகாரம் நம்ம இதில் போகிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுதான் நடக்கும். அங்கே இந்த வழக்கில் யார் அதிக வாதங்கள் இந்த தீர்ப்பு இங்கே வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த வாதங்களில் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்குன்னா அதுக்கு அந்த தீர்ப்பு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா அதுதான் பெருசாக பார்ப்பாங்க. இடையில மற்ற உயர்நீதிமன்றங்கள், மாநில உயர்நீதிமன்றங்களில் வச்ச ஜட்ஜ்மெண்ட் அதை பார்க்க மாட்டாங்க. அதை விட ஒரு பெட்டரான ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்னவோ அது குறித்து தான் அந்த நீதிபதிகள் ஒரு முடிவு எடுத்து இதற்கு அவங்க சொல்லுவாங்க. 2 அரசின் தரப்பு இருக்கிற ஆதாரமும் அதே சமயத்தில் இந்த வழக்கு தொடுத்த வழக்கறிஞர்களுடைய ஆதாரமும் 2த்தையும் உற்று நோக்கி கவனித்து அவர் கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு தான் அனைவருக்கும் பொருந்தும். இதை எதிர்த்து இன்னும் இந்த வழக்கு தனி நீதிபதி தான் இருக்குது. இப்போ இந்த நீதிபதி கொடுக்குற தீர்ப்பு கூட இப்போ ஒரு வேளை இந்த
எக்ஸாம் எழுதுனா இப்போ வந்து அதாவது நீ அந்த ரிசல்ட் கொடுத்து கேட்டு தெளிவு கேட்டிருக்காங்களா ஸ்டார் மதிப்பெண்ணு, இது வந்து எங்களுக்கு வந்து முரண்படாதுன்னு சொல்லி வழக்கு தொடுத்தாங்கல்ல, அவங்க தோத்து போனால் திரும்பி அவங்க அப்பீல் போகிறதும் போகாதான் அதே மாதிரி அவங்க கையில் ரெண்டாவது இருக்குது. அதே சமயத்தில் அரசு தரப்புக்கு வந்து ரீ எக்ஸாம் வைக்க வைக்க சொல்லி ஒரு உத்தரவு வந்துச்சுன்னா அவங்க மேல்முறையீடு கூட போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நிறைய வழக்குகள் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து அனுமானத்தால் எதையுமே சொல்ல முடியாது. வைக்கிற வாதங்கள் அது வந்து நீதிபதிக்கு அவருடைய ஏற்பு தன்மையை பொறுத்து தான் முடிவுகளை வெளிவரும். ஆனால் இன்னொன்று இதில் கேட்டுக்காரு, ரிசல்ட் வர வாய்ப்பு உள்ளதுன்னு கேட்டால் நிச்சயமாக 100% சொல்லுவேன். ரிசல்ட் வர வாய்ப்பு கிடையாது. ரிசல்ட் விட்டாங்கன்னா அது ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து சந்திக்கக்கூடியது அரசாங்கம். அதனால் அந்த முடிவுக்கு அரசாங்கமே வந்து போகாது. இது போட்டு உத்தரவு கொடுத்தாலும் இல்லை இது வந்து ரிசல்ட் கொடுத்தா நிறைய பிரச்சனைகள் வந்து புதிய வழக்கெல்லாம் திரும்பி மீண்டு வர வாய்ப்பு உள்ளது. அதனால் ரிசல்ட்டுக்கு போக மாட்டாங்க. ஒன்று இந்த எக்ஸாமை வந்து திரும்பி எக்ஸாம் வைக்கணும், இல்லைனா நாங்கள் விட்ட இது முடிவுகள் சரின்றது அப்படி தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் வரும். இதுதான் என்னுடைய பார்வை. ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, டெட் மதிப்பெண்ணுக்கு என்சிடி ரூல்ஸ் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று இருக்கிறதா? குறிப்பிட்ட சதவீதம் அரசாங்கம் இதை கணக்கில் எடுத்துக்கொள்ளுமா? இந்த கொஸ்டின் என்னன்னு கேட்டால், இப்போ என்சிடி வந்து அதாவது இந்த வழக்கு வந்து இப்போ வந்து 21ஆம் தேதி 6வது மாதம் இப்போ வருது. அந்த வழக்கில் தான் வந்து இந்த என்சிடி விட்ட கைட்லைன்ஸை பற்றி அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க. இந்த 2011 டெட் என்சிடி வந்து கைட்லைன் வழங்கும் போது அப்போல்லாம் எந்த ஸ்டேட்லையும் வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸாம் எல்லாம் கிடையாது. அப்போ தமிழ்நாட்டிலே 2012 சரி 13 சரி டெட்டுக்கு பிறகு இன்னொரு நியமன தேர்வுலாம் கிடையாது. அந்த டெட்டு தேர்வே வந்து அப்போ ஒரு இதாக தான் பார்த்தாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு வேற வழி இல்லை. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் பிரகாரம் மத்திய அரசினுடைய நிதி வந்து 69% வந்து மத்திய அரசு நிதி கொடுக்குது. ஆசிரியர் ஊதியம் இருந்தாலும் சரி, அந்த பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய அந்த 108க்கு வந்து அனைத்து ஸ்கீமும் வந்து 61% வந்து மத்திய அரசு வழங்குது, 31% தான் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வழங்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த நிதி கட்டாகிடும் இந்த ஒரு இதில் தான் வந்து, ஆனால் அப்பயே சொன்னாங்க, நீங்கள் வந்து உங்கள் ஸ்டேட்டில் உங்கள் விருப்பப்படி நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா இந்த நிதியை நாங்கள் தரமாட்டோம், உங்கள் மாநில நிதியிலேருந்து இது பண்ணீங்கன்னா நீங்கள் எந்த முறையில் வேணாலும் பயன்படுத்திக்கலாம்ன்ற ஒரு காலகட்டம் அது. அந்த மத்திய நிதி வந்து கல்விக்கான நிதியை பெறுன்றதுக்காக அனைத்து மாநிலங்களும் இதை வந்து ஏற்றுக்கொண்டு டெட்டை ஏற்றுக்கொண்டு அவங்க விட்டு அந்த என்சிடி வந்து அதுக்கான வழிகாட்டு முறையில் ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ என்ன இருக்குதுன்னு கேட்டால் எல்லா மாநிலங்களையும் வந்து தேர்வு முறை வந்து தமிழகத்தில் வந்து அம்மையார் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து டிஆர்பி நியமன தேர்வு நடத்திருக்காங்க. போட்டித் தேர்வு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஒரே எக்ஸாம் தான். அதே மாதிரி கலைஞர் வந்தார்னா சீனியாரிட்டி எம்ப்ளாய்மெண்ட் பதிவு அடிப்படையில் பணி நியமனம் அப்படி தான் நடந்த காலகட்டம். டெட்டு வந்து இந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து அங்கே வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு டெட்டு எழுந்தாங்க. 2012 டெட்டை வந்து அப்படியே இப்போ பாஸ் பண்ணவங்க அப்படியே போட்டுட்டாங்க. ஏன்கிட்ட அங்கே பணியிடங்கள் அதிகமாக இருந்தது, பாஸ் பண்ணவங்க கம்மி இருந்ததுனால அப்படியே போட்டாங்க. 13 வரும்போது தான் அந்த 5% தளர்வுன்ற ஒரு விஷயம் வருது. இந்த 5% தளர்வு எப்படி வருதுன்னு கேட்டால், நான் வந்து அம்மையார் வந்து எலெக்ஷனுக்காக கொடுத்தாங்கன்ற ஒரு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து அது ஒரு காரணமாகவும் இருக்கலாம். ஆனால் உண்மையான காரணம் என்னன்னு கேட்டால், இது எஸ்சி எஸ்டி வந்து அதனுடைய வந்து தாழ்த்தப்பட்ட ஆணையம் பற்றியா, தாழ்த்தப்பட்ட நலனுக்கான ஆணையம் பற்றியா அவங்க வந்து நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே அந்த C-TET-லேயே வந்து 5% தளர்வு இருக்குது, 55% இருந்தால் போதும் போது இது வந்து நீங்கள் ஏன் வந்து தளர்வு கொடுக்கக்கூடாது, அது சம்மந்தமாக நெருக்கடி வழக்குகள்லாம் போய் அப்புறம் தான் வந்து இந்த அம்மா வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. அவங்க கொடுத்த நெருக்கடி வழக்கு காரணமாக அப்போ நடந்த நாடாளுமன்ற 2014 வந்த நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக 5% தளர்வு கொடுத்தாங்க. அதனால வந்து அந்த சர்டிஃபிகேட் அதுக்காக வந்து நிறைய கேஸ் திரும்பி இதாச்சு. என்கிட்ட 5% தளர்வுக்கு எதிராக வழக்குகள், அப்புறம் அந்த வெயிட்டேஜுக்கு எதிரான வழக்குகள் அப்படியே இப்போ போன காலகட்டம் தான். சரி, அது விடுங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம இந்த என்சிடிக்கு வந்துடும். அப்போ வந்து இந்த மாதிரி சூழ்நிலை அன்றைய காலகட்டத்தில் நடக்கும்போது என்சிடி என்ன சொல்லுதுன்னா, அந்த டெட்டு மதிப்பெண்ணை பிரகாரம் இந்த போட்டிதாக கொண்டு வராங்க. அந்த என்சிடி மதிப்பெண்ணை வந்து எடுத்துக்கங்க, அதுவும் கூட அதை மட்டும் முழுமையாக கருத்து கொள்ளாதுங்க. இப்போ என்னோட டெட்டை பேஸ் பண்ணி எல்லாத்தையும் இப்போ கூட அவங்க அன்றைக்கே அதை கரெக்டாக சொல்லியிருந்தாங்கன்னா, டெட்டு மதிப்பெண் அடிப்படையில் தான் பணி நியமனம் செய்யணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா எல்லா மாநிலத்திலும் அதை வந்து பின்பற்றிருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்க கேட்டால், டெட்டை வந்து ஒரு தகுதியாக வச்சுட்டு இந்த மதிப்பெண்ணை மட்டும் நீங்கள் கணக்கில் கொள்ளக்கூடாது, இந்த மதிப்பெண்ணை மட்டும் கணக்கில் கொள்ளக்கூடாது, இது கூட வந்து உங்கள் மாநிலத்தில் என்னவோ அதை நீங்கள் வந்து அது கூட அடிஷனாக சேர்த்து தகுதியை சேர்த்து நீங்கள் வந்து இறுதிப்பட்டியலை தயாரித்து கொள்ளலான்றது தான் அன்னைக்கு இந்த சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் தான் தமிழ்நாட்டில் வந்து வெயிட்டேஜ்னு ஒரு மெத்தடை கொண்டு வந்தாங்க. அதாவது டிகிரி முடிச்சிருந்தா +2 மதிப்பெண்ணு, டிகிரி மதிப்பெண்ணு, அப்புறம் பிஎட் மதிப்பெண்ணு, இதெல்லாம் ஒரு 40% மதிப்பெண்ணு போட்டாங்க. அதேமாதிரி செகண்ட் கிரேட் டீச்சர்னா அவங்களுடைய 10th 12th டிடிஎட் மதிப்பெண்ணு, இது மூணையும் சேர்த்து ஒரு 40% போட்டு மதிப்பெண்ணு கொடுத்தாங்க. அந்த வெயிட்டேஜும் அந்த டெட்டுக்கு வந்து 60% மதிப்பெண்ணு கொடுத்து அப்படி தான் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சாங்க. இப்போ இதெல்லாம் இப்போ அன்றைக்கி முடிச்சு இதுக்கு எதிராக வந்து இந்த வெயிட்டேஜ் மெத்தடை எதிராக நிற்கிதுன்னு வந்து தான் இப்போ வந்து அது நிறைய போராட்டங்கள் பண்ணி இது பண்ணதன் விளைவாக தமிழக அரசு மாற்று ஒரு அரசாணை கொண்டு வந்தாங்க. நியமன தேர்வு வந்து போட்டித் தேர்வு அது வந்து ஒரு சிக்கலை உருவாக்கிட்டு கூட தான், சிக்கலை உருவாக்கி விட்டுன்றதுக்காக தான் யாருமே இதை வந்து நடைமுறைப்படுத்த முன் வரவில்லை. இவங்களே வந்து இருள் சூழ்ந்த அரசாணை ஆட்சியில் சொன்னாலும் இப்போ வந்து அதை அமல்படுத்திட்டாங்க.
அமல்படுத்திட்டாங்க. அமல்படுத்தும் போது அந்த என்சிடி இப்போ வந்து விட்ட கைட்லைன் அன்னைக்கு விட்டாங்கல்ல, டெட் மதிப்பெண்ணை மட்டும் கணக்கில் கொள்ளாமல் கூடுதல் தகுதியாக வைக்கணும்னு சொன்னாங்கல்ல, அது குறித்து தான் வந்து இப்போ வந்து இந்த கேஸில் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஆக மொத்தம் இந்த கேஸில் வந்து என்னன்னு கேட்டால், இவங்களுடைய சாராம்சம் வந்து என்சிடி மதிப்பெண்ணை கொடுத்து நீங்கள் வந்து தேர்வு வைக்கணுன்றது காரணம் கிடையாது. இந்த வழக்கினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால், நியமன தேர்வு இல்லாமல் பணி நியமனம் வேணும்னு தான் வந்து அவங்க இது வழக்கு போட்டாங்க. சரி, நீங்கள் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்கீங்களே, இப்போ அந்த கேஸை உடைக்கிறதுக்கு இது ஒன் ஆஃப் த பாயிண்ட் தான் எடுத்து அவங்க பேசுகிறாங்க. என்சிடினுடைய ஒரு வழிகாட்டு முறை இந்த மாதிரி கேதை நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அது குறித்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய நடைமுறை பொறுத்து தான் அவங்க வழக்கில் வந்து இந்த இந்த நியமன தேர்வுக்கு எதிராக உள்ள என்னென்ன ஓட்டைகள் இருக்கோ அந்த ஓட்டைகளில் இது ஒரு ஓட்டை. அவங்க வந்து வைக்கும்போது தான் தெரியும். என்கிட்ட வழக்கறிஞர் வந்து அவங்க நிறைய இந்த நியமன தேர்வுக்கு எதிரான என்னென்ன வீக்னஸ் இருக்கோ அதை எல்லாமே அவங்க வந்து ஆதாரமாக கேட்கும்போது வழக்கு விசாரணை வரும்போது தான் தெரியும். இப்போதைக்கு வந்து அவங்க கேட்டுக்கிற கொஷின் இதை தான் கேட்டிருக்காங்க. இது குறித்து வந்து என்சிடி வந்து இப்போ இந்த 1 வீக்கில் வந்து அவங்க சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல, அதில் வந்து சொன்னாங்கன்னா அதுக்கடுத்து அந்த அம்மையார் வந்து இந்த வழக்கில் அந்த வழக்கறிஞர் வந்து மேற்கொண்டு என்ன வந்து இந்த வழக்கில் வந்து அவங்க உடைக்கிற அளவுக்கு, அதாவது அவங்கள நம்பி வந்த தேர்வர்களுக்கு போட்டித் தேர்வு இல்லாமல் பணி நியமனம் வாங்கி கொடுக்குறதுக்காக தான் அவங்க இப்படி ஒரு வழக்கை இப்படி கொண்டு போகிறாங்க. என்சிடி ரூல்ஸ் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து அப்போ இது பண்ணீங்களே, இது குறித்து தெளிவுபடுத்துங்கிட்டாங்க. அவங்க தெளிவுபடுத்தினாங்கன்னா அதுக்கப்புறம் தான் அவங்க ஆர்குமெண்ட்டே பண்ண போகிறாங்க. இந்த அவங்க போட்டித் தேர்வு இல்லாமல் இந்த தேர்வில் என்னென்ன குளறுபடிகள் இருக்கோ என்னென்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்க வந்து நிறைய கேள்வி கேட்பாங்க. அந்த அரசாங்க தரப்பு வந்து பதில் தர வேண்டும். இப்போ இந்த வழக்கில் அவங்க 2 பேரும் வைக்கிற வாதங்களை பொறுத்தும் அதே மாதிரி ஆதாரங்களை பொறுத்து தான் அடுத்து என்ன நடக்குன்றது தெரிய வரும். ஒருவேளை என்சிடி மதிப்பெண் வந்து கட்டாயம் எடுத்துக்கணும்னா இப்போ விட்ட முடிவுகளில் மாற்றம் வரும். கண்டிப்பாக 100% அதுக்கு வந்து ரீரிசல்ட் விடக்கூடிய சூழ்நிலை வருவாங்க. மேலே கொஸ்டின் கேட்டாங்கல்ல, கண்டிப்பாக அந்த வழக்குனால வராது, ஆனால் இந்த வழக்குனால வரும். டெட் மதிப்பெண்ணை வந்து கணக்கில் கொள்ளணும் அப்படின்ட்டு என்சிடி வந்து ஒரு உத்தரவு போட்டாங்கன்னா அப்போ வந்து அந்த என்சிடிக்கு வந்து அந்த பர்சன்டேஜுக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் தமிழ் அதுக்கு ஒரு அரசாணை திரும்பி வெளியிட்டு இத்தனை மதிப்பெண் வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம் சொல்லிட்டு இது பண்ணாங்கன்னா, ஆனால் இப்போ திரும்பி வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அதாவது அந்த மாதிரி வந்து என்சிடி கொடுத்துட்டாங்கன்னா, என்சிடிக்கு வந்து இந்த மாதிரி குறிப்பிட்ட டெட்டுக்கு மதிப்பெண்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனை கேன்சல் பண்ணுறதோட வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டால் திரும்பி எந்த ஒரு நியமன தேர்வும் வந்து வைக்கிறாங்கன்னா முன்னாடி ப்ராப்பராக என்ன சொல்கிறாங்களோ அதன் பிரகாரம் தான் அவங்க நடத்தணும். இப்போ புதுசாக வந்து அடிஷனலாக வந்து நாங்கள் வந்து டெட்டு மதிப்பெண்ணும் போய் அதில் போய் அந்த விட்ட நோட்டிஃபிகேஷனில் போய் ஏற்ற முடியாது. அது வந்து நிறைய பேர் வழக்கு தொடுவாங்க. அது அரசு தரப்பும் தெரியும். பெரும்பாலும் என்சிடியில் வந்து அவங்க என்ன பதில் கொடுக்குறாங்க பொறுத்து தான் இந்த வழக்கு நகரும். இதில் இவ்வளோ சிக்கல்லாம் இருக்குன்னு சொல்ல வரேன். இப்போ என்சிடி வந்து அவங்க வந்து அதை என்சிடி தான் அதை முடிவு செய்யணும். என்சிடி வந்து என்ன சொல்கிறாங்களோ அது குறித்து இந்த வழக்கு போகும். அடுத்து இந்த 3வது வந்து என்ன சொல்லியிருக்காங்கட்டா, 400 பேர் வழக்கு யாருக்கு சாதகமாக முடியும்? வழக்கு தொடுத்தவர்களுக்கு சாதகமாக முடிந்தால் அரசாங்கம் செயல்படுத்துமா அல்லது மேல்முறையீடு செய்வீர்களா? இந்த கேள்விகளுக்கு உங்களுடைய பார்வையில் ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் எப்படி இருக்கும்? தவறாக கேட்டிருந்தால் மன்னிக்கவும். தங்களுடைய யூடியூப் சேனல் ஒவ்வொரு முறையும் பார்த்து கொண்டு வருபவன். இந்த 400 வழக்கு என்னன்னு கேட்டா, இந்த 400 வழக்குல என்ன சொல்லிட்டாங்கன்னா, நியமன தேர்வுக்கும் எங்களுக்குமே சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த எனக்கு வந்து 400 நாங்கள் ஏற்கனவே வந்து வெயிட்டேஜுக்கு எதிராக வந்து நாங்கள் கேஸ் போட்டோம். அன்னைக்கு கேஸ் போட்டு நாங்கள் வந்து வெயிட்டேஜ் தவறான முறைன்னு சொல்லும்போது அன்னைக்கு அரசு தரப்பில் வந்து அரசின் கொள்கை முடிவு சரின்னு சொன்னீங்க. இப்போ இன்னைக்கு ஏன் நீங்கள் வந்து மாத்துறீங்க? அதே முடிவில் எனக்கு போஸ்ட் பணி நியமனம் கொடுங்க. இப்போ நீங்கள் வந்து நடந்து முடிந்த இதெல்லாம் முடிஞ்சு வந்து தேர்வெல்லாம் அதில் நீங்கள் யாருன்னா பணி நியமனம் கொடுத்துங்க, எங்களுக்கு வேலை கொடுங்கன்றது தான் அவங்களுடைய வழக்கு அப்படி போயிருக்கு. எல்லாமே இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஜட்ஜ்மெண்ட் மட்டும் தான் வர வேண்டியது இருக்கு. இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் இப்போ டிலே ஆகாருன்னா இப்போ புதுசாக போட்ட வழக்கு தான். அதாவது அரசு வந்து என்ன நினைச்சதுன்னா, கிணறு வெட்டலாம்னு நினைச்ச கதை போய் இப்போ வந்து பூதங்கிழமான கதையாகி போச்சு. எப்படியாவது இவங்கெல்லாம் அந்த எக்ஸாம் வச்சு பணி நியமனம் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் அந்த பணி நியமனத்துக்கு நியமன தேர்வுக்கு எதிராகவே பல்வேறு வழக்குகள் வந்து ஏற்கனவே போட்டு தள்ளுபடி ஆனாலும் இப்போ இந்த மேல்முறையீடு வழக்கு ஒன்று வந்துருச்சு. இப்போ வந்து நிறைய இந்த நியமன தேர்வுக்கு எதிராக இந்த ஸ்டார் மதிப்பெண்ணை குறித்து வந்து நிறைய வழக்குகள் இப்போ வந்து குவிஞ்சிருக்கு. இந்த வழக்குகள்லாம் வந்து முடிவு வந்தால் தான் இப்போ அடுத்து அரசு தரப்பில் வந்து ஒரு அவங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சவங்கள பணி வழங்கக்கூடிய சூழ்நிலை உள்ளது. அப்போ இந்த வழக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால், இந்த வழக்கு வந்து ஒருவேளை அவங்களுக்கு பணி நியமனம் கொடுத்துட்டு கூட இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுன்னா வரலாம், இவங்களுக்கு அந்த 400 பேருக்கு வரலாம். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அரசு தரப்பு என்னன்னு சொல்லணும்னு கேட்டால், நாங்கள் இப்போ வந்து ப்ராசஸில் வந்து முடிச்சவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் வேலை கொடுத்துட்டோம். இந்த 400 பேருக்கு வந்து அவங்களுக்கு சாதகமாக வந்தா இனி வரக்கூடிய கல்வி ஆண்டில் நாங்கள் வந்து இந்த காலி பணியிடங்களை நாங்கள் ஃபில் பண்ணுறோன்னு சொல்லுவோம். ஒருவேளை இதை எதிர்த்து கூட உச்சநீதிமன்றம் சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அரசு தரப்புல. 2 விதத்துல எது வேணாலும் செய்யலாம். அடுத்து என்ன நகரம் கேட்டால் இதுதான் நடக்கும். ஒன்று அரசு தரப்புல இல்லை நாங்கள் இந்த பணி நியமனம் அதாவது 400 பேருக்கு சாதகமாக வந்துச்சுன்னா பணி நியமனம் இந்த கல்வியாண்டில் முடிச்சிட்டோம், அடுத்த கல்வியாண்டில் வேணா காலி பணியிடம் இருந்தால் நாங்கள் அப்போ கொடுக்குறோன்னு சொல்லலாம். இல்லைனா இதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் செய்யலாம். 2 தரப்பும் 2த்துக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த 400 பேருக்கு வழக்கு வந்து ஒரு நெகட்டிவாக வந்துச்சுன்னா இது கவர்மெண்ட் தரப்புக்கு எந்த சிக்கலும் இல்லை. இந்த 400 பேர் வந்து அடுத்தது வந்து உச்சநீதிமன்றம் செல்வார்கள் என்பது அந்த 400 பேர் ஆசிரியர்கள் ஒன்று கூடி முடிவு எடுத்துனா உச்சநீதிமன்றம் நாடாவது தான் அவங்களுடைய விருப்பம். இதுதான் இந்த 3வது என்னுடைய பார்வையா இருக்கு.
இது டெட்டு சம்பந்தமான வழக்குகளை செய்திகளை நம்ம நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாலும் நம்மளுக்கு நேரம் இன்மையால இவர் தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு கேள்வி கேட்டதுனால இவருக்கு மட்டும் பதில் சொல்லியிருந்தேன். கமெண்ட்லாம் நம்ம அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான். டெட்டு சம்பந்தமான வழக்குல செய்திகள் தொடர்ந்து நம்ம காணொலியாக பதிவிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மகிட்ட கேட்ட கேள்விகளுக்கு என்னால் முடிந்த வரைக்கும் இப்படி தான் நடக்கும் நகரன்ட்டு நான் முடிவுகளை தெரிவிக்கல. இது நடந்தால் இப்படி நடக்கும், இது நடந்தால் இப்படி நடக்கும், அடுத்து என்ன போவாங்கன்றது தான் சொல்லியிருக்கேன். எல்லாமே காலங்கள் தான் இதெல்லாம் எல்லாமே தீர்மானிக்கும். நன்றி.